Hello guys, welcome back to my channel. This is simplification practice session part 3. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ரெண்டு டிவைட் இந்த மாதிரி வந்ததுன்னா கீழே வந்து அந்த ரெண்டுத்தையுமே மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கணும். ஸோ இட்ஸ் டிவைட் பை 6 into 3 போட்டிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் 20 அண்ட் டிவைட் பை 100 வந்து நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் மைண்ட் கால்குலேஷன்ஸில். ஸோ 1/5 5 வந்து நான் 120 வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணால் 17 into 24 இருக்குது. ஸோ அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 408 வருது. ரெண்டு சைடு எக்ஸ் வந்திருந்தால் ஒரே சைடாக நம்ம மாற்றிக்கணும். ஸோ இந்த x/18 வந்து நான் அந்த சைடு கொண்டு போய்ட்றேன். ஸோ கொண்டு போய் LCM எடுத்தேன்னா 17x டிவைட் பை 18 வரும் ஈக்குவல் டு 408. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நம்ம அந்த சைட் கொண்டு போய் கேன்சல் பண்ணோன்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த சம்மில் மல்டிப்ளிகேஷன் தான் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. நான் நார்மல் மெத்தட்லேயே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் நார்மல் மெத்தடே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட் நம்பர் வந்து 4 8s are வந்து 32. ஸோ 2ல் முடிகிற நம்பராக தான் லாஸ்ட் நம்பர் இருக்கும். ஆப்ஷனில் 2ல் மட்டும் முடிஞ்சிருந்தது ஏதாவது ஒரு ஆப்ஷன்னா நம்ம அப்படியே வந்து பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் ரூட் ஆஃப் எக்ஸு ஆஃப் இருக்குது. ஆஃபை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றிக்கிறேன். 10%னா 1/10. ஸோ அதை நான் 10 நான் ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 19 மட்டும் தான் கிடைக்கும். ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 25னா 1/4. அந்த 1/4 வந்து 124ல் நான் அப்படியே டிவைட் பண்ணிக்கிறேன் மைண்ட் கால்குலேஷனில். ஸோ 31. ஸோ இங்கே ப்ளஸில் இருக்க அந்த சைட் போனால் மைனஸ் ஆகும். மைனஸ் பண்ணால் 12 கிடைக்குது. ஸோ 6 நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன் 2 கிடைக்குது. ரூட்டை நான் அந்த சைட் கொண்டு வந்தால் ஸ்கொயர் ஆகிடும். ஆன்சர் இஸ் 4.